ஸோ மற்ற விஷயங்களுக்கு இந்த செயற்குழு உதவுனதோ இல்லையோ, தாவேகா மீது இது மாதிரி சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த செயற்குழு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. ஆனால் அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணதே இல்லை. ஆனால் ஒரே போட்டில் நாங்கள் திமுக அதிமுக மாதிரி கொள்கையை தாண்டி ஒரு கூட்டணியை வந்து தேட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக கூடயும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட முடிவான ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே, அந்த அதிசயம்ங்கிறது பாஜக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுவது. ஸோ அப்படி ஒரு அதிசயம் நடந்தால்தான் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வந்து சாத்தியம். பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை ரீதியிலான கூட்டணி கிடையாது. ஒரு மிரட்டலில், ஒரு அழுத்தத்தில், ஒரு நெருக்கடியில் உருவான கூட்டணி. அதனால் இவங்க எந்த காலத்திலையும் எப்பேற்பட்ட அவமானப்படுத்தினாலும் அதை சகித்து கொண்டு தான் அதிமுக அதில் நீடிக்குமே தவிர நிச்சயமாக பாஜகவை கலட்டி விடுகிற முயற்சியை அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாவேகா அதிமுக கூட்டணி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இவர் இன்றைக்கி இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு.